ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். வீடியோவோட தம்ப்லைன் பார்த்துருப்பீங்க. ஆப்ஷன்ஸ் அன்டிவைடட் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அப்பார்ட்மெண்ட்டோட ஃபோட்டோவும் இருந்திருக்கும். ஆப்ஷன்ஸுக்கும் அப்பார்ட்மெண்ட்டுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க. சம்மந்தம் இருக்கு. ரெண்டுத்தோட லாஜிக்கும் சேம் தான். அதை தான் இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ்ல யூடிஎஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் போட்டிருக்கோம். காலோட சைட்லயும் யூடிஎஸ்ன்னு ஒரு காலம் இருக்கு, புட்டோட சைட்லயும் யூடிஎஸ்ன்னு ஒரு காலம் இருக்கு. யூடிஎஸ்னா என்ன? யூடிஎஸ்னா என்ன அப்படின்றத நம்ம ஆப்ஷன் செயின்ல ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதை விட ஒரு அப்பார்ட்மெண்ட்ல யூடிஎஸ்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அதே கான்செப்டை நீங்க ஆப்ஷன் செயின்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னமும் ஈஸியா புரியும் உங்களுக்கு. இப்போ நீங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வாழ்றீங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஓனரா இருக்கீங்க, இல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். யூடிஎஸ் அன்டிவைடட் ஸ்கொயர் ஃபீட் இல்லைன்னா அன்டிவைடட் ஸ்கொயர் ஆஃப் லேண்ட் அப்படின்னு சொல்லி உங்களோட டாக்குமெண்ட்லேயே மென்ஷன் ஆகி வரும். இப்போ என்னன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட், நீங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு ஃபிளாட் ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் உங்களோட ஃபிளாட். டோட்டலா ஹால், கிச்சன், பால்கனி, பெட்ரூம் இது எல்லாமே சேர்த்து உங்களோட ஸ்கொயர் ஃபீட் 800 ஸ்கொயர் ஃபீட் வருது அப்படின்னா நீங்க பே பண்ணிருக்குது இந்த 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மட்டும் பே பண்ணிருக்க மாட்டீங்க. இதை தாண்டி ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டோ இல்லை ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட்டோ ஆட் ஆகி தான் உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட்டில் மென்ஷன் ஆகிருக்கும். டோட்டலாக இப்போ நீங்கள் ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லி நீங்கள் பே பண்ணி வாங்கியிருப்பீங்க. ஆனால் உங்களோட வீடு நீங்கள் வாழ்கிற அந்த வீடை மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 800 ஸ்கொயர் ஃபீட் அவன் மென்ஷன் பண்ணியிருக்க ஸ்கொயர் ஃபீட்டை விட கம்மியாக தான் உங்களுக்கு இருக்கும். இது ஏன் அப்படி இருக்குன்றது அப்பார்ட்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். அங்கே என்னன்னா அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னாவே அங்க மினிமம் ஒன்றுக்கு மேலே தான் வீடுங்க இருக்க போகுது. ஒரு வீடோடு நிற்க போகிறது கிடையாது. மினிமம் 2 வீடோ இல்லை 3 வீடோ 4 வீடோ 5 வீடோ அப்படின்னு நிறைய வீடுகள் இருக்கும். இந்த வீடுகளில் நிறைய வீடுகள் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இருக்கிற எல்லாருமே காமனா ஒரு ஏரியாவை யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வராண்டா. இப்போ இங்க ஒரு வீடு இருக்கு, இங்க ஒரு வீடு இருக்கு, இங்க ஒரு வீடு இருக்கு, இங்க ஒரு வீடு இருக்கு. இந்த இடத்துல லிஃப்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த லிஃப்ட்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க இந்த 4 வீட்டில் இருக்காங்க. 4 வீட்லேயும் ஆளுங்க இருக்காங்க. இப்போ 4 வீட்டில் இருக்க எல்லாருமே இந்த லிஃப்ட்டை யூஸ் பண்ண போறாங்க. இவங்க இந்த லிஃப்ட்டுக்கு எப்படி வர முடியும்? நடுவில் இருக்க இந்த காமனா இருக்க பாதையை கடந்து தான் அவங்களால லிஃப்ட்டுக்கு வர முடியும். இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கும் இப்படிதான் வந்தாகணும், இந்த வீட்டில் இருக்கவங்களும் இப்படிதான் வந்தாகணும், இந்த வீட்டில் இருக்கவங்களும் இப்படிதான் வந்தாகணும், இந்த வீட்டில் இருக்கவங்களும் இப்படிதான் வந்தாகணும். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்கொயர் ஃபீட்டை எல்லாரும் காமனா யூஸ் பண்றாங்க, எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதுதான் அன்டிவைடட் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ல கணக்கு வரும். இந்த ஸ்கொயர் ஃபீட்டை வெறும் ஒருத்தர் மட்டுமே பே பண்ணாம இருக்கிற 4 பேருமே இந்த ஸ்கொயர் ஃபீட்டை கொஞ்சம் கொஞ்சம் பே பண்ணி வாங்கியிருப்பாங்க. அதனால தான் அவங்களோட வீடு 800 ஸ்கொயர் ஃபீட்டாக இருந்தாலும்
அவங்க இந்த காமனா யூஸ் பண்ற இந்த ஏரியாங்களுக்கும் சேர்த்து பே பண்றதுனால அவங்களோட ஸ்கொயர் ஃபீட் டோட்டலா 900 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லி வந்துடும். புரியுதுங்களா? இதுதான் அன்டிவைடட் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றது அபார்ட்மெண்ட்ல. இது இந்த மாதிரி ஒரு வராண்டா மட்டும் இல்லை, இப்போ லிஃப்ட்டுக்கு வர்றதுக்கு இந்த வராண்டாவை யூஸ் பண்ணி வரோம்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி தானே படிக்கட்டும். இப்போ அந்த படிக்கட்டுலையும் 4 வீடு இருக்குன்னா 4 வீட்டில் இருக்கவங்களும் அந்த படிக்கட்டை யூஸ் பண்ண போறாங்க. இப்போ மொட்டை மாடி அப்படின்னா மொட்டை மாடியில் 4 வீட்டில் இருக்கவங்களும் யூஸ் பண்ண போறாங்க. இப்போ பார்க்கிங் பார்க்கிங் ஒரு ஒரு வீட்டுக்கு தனித்தனி பார்க்கிங் சொல்லிடுவாங்க. இருந்தாலும் அந்த போற வர வழி அவங்க வீடை தாண்டி இருக்கிற மற்ற இடம் எல்லாமே ஒரு பொது வழியா தான் இருக்கும். ஒரு அபார்ட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எல்லாமே யூடிஎஸ் அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் ஆகி வரும். அன்டிவைடட் ஸ்கொயர் ஃபீட், அதாவது ஒருத்தருக்கு மட்டும் சொந்தம் அப்படின்னு சொல்லி அதை டிவைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனாலதான் அன்டிவைடட், எல்லாருக்கும் பொது அப்படின்றனால அன்டிவைடட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதுதான் அபார்ட்மெண்ட்டோட கதை. இப்போ இத நம்மளோட ஆப்ஷன் செயின்ல ஏன் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம், யூடிஎஸ் அப்படின்றத ஏன் எடுத்துட்டு வந்திருக்கோம்? யூடிஎஸ்னா அன்டிவைடட் ஸ்கொயர் ஃபீட், அதை தான் யூடிஎஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. அதே தான் இங்க நாமளும் இங்கே அதே பேர் தான் வச்சிருக்கோம். அது ஏன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ ஆப்ஷன்ஸ்ல இந்த யூடிஎஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா ஹை லோ இந்த டேட்டா தேவை. நம்மளோட எக்ஸல்ல இப்போ ஹை லோ டேட்டா இல்லை, ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் லீவ் அன்னைக்கு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வீடியோவை. ஸோ அந்த டேட்டா இல்லை. அதனால நாம பார்த்தீங்கன்னா என்எஸ்சியோட வெப்சைட்டுக்கு போகிறோம். என்எஸ்சியோட வெப்சைட் போயிட்டு அங்கே டேபிள் எடுத்துப்போம். டேபிளில் தான் உங்களுக்கு ஹை லோ அந்த டேட்டா கிடைக்கும். ஆப்ஷன் செயினில் அந்த டேட்டா கிடைக்காது. ஓகே, இந்த டேபிளில் இண்டெக்ஸ் ஆப்ஷன் எடுத்துப்போம். ஏதோ ஒரு ஸ்ட்ரைக்கை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்றது நீங்கள் எல்லா ஸ்ட்ரைக்கும் நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியும். நான் சொல்கிற லாஜிக் உங்களுக்கு புரிய வரும். அன்னைக்கு மார்க்கெட் 23,950, 23,350 இதுக்கு நடுவில் இருக்க ஸ்ட்ரைக் எடுத்தால் கரெக்டாக வரும். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 23,400, 450 ஸ்ட்ரைக் எடுப்போம். 23,450 ஸ்ட்ரைக் எடுத்திருக்கேன். எக்ஸ்பைரி டேட் 28 எக்ஸ்பைரியை போட்டிருக்கேன். சேம் ஸ்ட்ரைக் கால் புட் ரெண்டுத்தோட டேட்டாவும் வந்திருக்கு. இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க. இந்த புட்டுக்கு ஹை 265, இந்த காலுக்கு லோ 152. இந்த ரெண்டு விஷயமும் எப்போ நடந்திருக்கும் அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க. எப்போ அப்படின்னா மார்க்கெட்டோட லோ வரும்போது, மார்க்கெட் அதோட பாட்டத்தை டச் பண்ணும்போது புட்டுக்கு ஹையும் காலுக்கு லோவும் வந்திருக்கும். சமயத்துல பாத்தீங்கன்னா புட்டுக்கு ஹை வர்றது நின்றுடும், ஆனா காலுக்கு மட்டும் லோ பிரேக் ஆகி புது லோ வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் ஏன் நடக்கும் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் கிரீக்ஸ் பேஸ் பண்ணி நடக்கும். ஆப்ஷன்ஸ்ல டிகே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கனால இங்க பிரைஸ் லோ ஈஸியா பிரேக் ஆயிடும், ஹை அவ்வளோ ஈஸியா பிரேக் ஆகாது. ஓகே, அதெல்லாம் வேற சாப்டர், நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். அதெல்லாம் இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றத பாருங்க. 265, 152. இப்போ இந்த புட்டு 265 ரூபா ஹை வச்சுட்டு 62 ரூபா லோ வரான். அவன் என்ன எப்படி வந்திருக்கான் அப்படின்னா இந்த 152 கடந்து தான் 62 ரூபா லோ வந்திருக்கான். இந்த கால் ஹை போயிருக்கான். இவன் 265 கடந்து தான் 578 போயிருக்கான். ஏன்னா லோ 152 தான், 62க்கெல்லாம் போகல. 152 லோ வச்சவன் இந்த ஹையை கட் பண்ணி தான் 578 போயிருக்கான். ஓகேவா? நம்பர்ஸ் இதுதான், சின்ன நம்பர் பெரிய நம்பர்னு சொல்லி நம்ம அப்படிதான் பண்ணியிருக்கோம். 152ன்றது 265க்கும் 62க்கும் நடுவுல இருக்கு. ஓகேவா? இதுல நீங்க அபார்ட்மெண்ட் கதையை எடுத்துட்டு வாங்க.
இங்க என்னன்னா இவங்க 2 பேருக்கு இந்த 265 152 அப்படின்றது ஹையில் இருக்கு பாத்தீங்களா? இதுல எவ்வளோ பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்றத செக் பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க, புட்டோட ஹை 265, காலோட லோ 152. இதுல பாத்தீங்கன்னா 113 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ இங்க என்னன்னா இந்த 113 பாயிண்ட்டை 2 பேரும் யூடிஎஸ்ஸா யூஸ் பண்ணியிருக்காங்க, அன்டிவைடட் ஸ்கொயர் ஃபீட்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த 2 ப்ரைஸை காலும் யூஸ் பண்ணியிருக்கு, புட்டும் யூஸ் பண்ணியிருக்கு. ஏன் அப்படின்னா கால் 152 ரூபா லோ வச்சுட்டு 265 தாண்டி போயிருக்கு. ஸோ 265க்கு கீழேயும் 152க்கு மேலேயும் நின்று இருக்கு கால் ஏதோ ஒரு சமயத்துல. ஓகேங்களா? புட்டும் அதே தான், 265க்கு கீழேயும் 62க்கு மேலேயும் இருந்திருக்கு. அதுக்கு நடுவுலே காலோட லோவும் இருக்கு 152. ஸோ 265க்கு கீழேயும் 152க்கு மேலேயும் ஏதோ ஒரு இடத்துல இந்த கால் புட்டு ரெண்டுத்தோட ப்ரைஸும் சமமாக தான் இருக்கு, சேம் ப்ரைஸ் வந்திருக்கும். சேம் ப்ரைஸ் எங்க வந்திருக்கும் அப்படின்னா 23,350ல மார்க்கெட் இருக்கும்போது, 23,450ல மார்க்கெட் இருக்கும்போது இந்த 23,450 காலோட ப்ரைஸும் புட்டோட ப்ரைஸும் சமமா இருக்கும். ஓகேவா? இதுக்கு நடுவுல இருக்க இந்த 113 பாயிண்ட்டை 2 பேருமே பார்த்துருக்காங்க. இப்போ இந்த 2 பேருமே பார்த்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட்டை நான் எடுக்கிறேன். 113 பாயிண்ட் 2 பேரும் பார்த்துருக்காங்கன்னு எடுத்தாச்சு. இதுக்கு ஒரு சென்டர் பாயிண்ட் எடுக்கிறேன், 56ன்னு வருது. இப்போ இந்த 56 பாயிண்ட்டை லோவில் ஆட் பண்ணுறேன். 265, 152, இது ரெண்டுத்துல லோ 152. அந்த 152 கூட ஆட் பண்ணுறேன், 208ன்னு ஆன்சர் வருது. இப்போ இந்த 208 நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, திரும்ப அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போவோம். இப்போ இது உங்களோட வீடு, அப்பார்ட்மெண்ட்ல இருக்க உங்களோட வீடு. இது வராண்டா அப்படின்னு வச்சுக்கோங்க. இது உங்களோட அப்பார்ட்மெண்ட்டோட ஒரு பவுண்டரி, காம்பவுண்ட் வால்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கேயும் ஒரு வீடு இருக்கு. இப்போ இந்த வீட்டில் இருக்க நீங்க இங்க இருந்து கிராஸ் பண்ணி இங்க ஒரு கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கடைக்கு நீங்க வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த பவுண்டரியை நீங்க தாண்டினீங்க அப்படின்னா தான் இந்த கடைக்கே வர முடியும். இந்த பவுண்டரி நீங்க தாண்டறதுக்கு ஃபர்ஸ்ட் நாம இங்க எடுத்திருக்க இந்த யூடிஎஸ், இந்த ஸ்பேஸை நீங்க கடந்து வரணும். இந்த ஸ்பேஸை கடந்தீங்கன்னா தான் இந்த பவுண்டரியை கடக்க முடியும். பவுண்டரியை கடந்தீங்கன்னா தான் உங்களோட டெஸ்டினேஷன் கடைக்கு போய் ரீச் ஆக முடியும். ஓகேவா? இப்போ இந்த 208 அப்படின்றது 265க்கும் 152க்கும் ஆவரேஜ் எடுத்திருக்கோம். ஆவரேஜ், அந்த ஆவரேஜை நீங்க இங்க போட்டு பாருங்க. இப்போ இதுல உங்க லாஜிக் எடுத்துட்டு வாங்க. இப்போ நீங்க இந்த கடைக்கு போகணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும், இந்த 208 பிரைஸை தாண்டி வரணும். 208 பிரைஸை தாண்டினாதான் உங்களோட பவுண்டரி, அதை தாண்ட முடியும். அதை தாண்டினீங்கன்னா தான் கடைக்கு போய் ரீச் பண்ண முடியும். இப்போ உங்களால 208வே தாண்ட முடியல அப்படின்னும் போது உங்களோட பவுண்டரியை தாண்டி கடைக்கு போக முடியுமா முடியாதா அப்படின்றத யோசிச்சு பாருங்க. லாஜிக்கா யோசிச்சிங்க அப்படின்னா அப்படி நடக்காது, நடக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா 208 தாண்டினாதான் 208க்கு தாண்டினாதான் 209, 210, 211 உங்களால போக முடியும். 208 தாண்டி உங்களால போக முடியல அப்படின்னும் போது உங்களோட எல்லையை தாண்டி வெளியே போக முடியாது. இதுதான் லாஜிக்கு.
இதுதான் இந்த 208 தான் நம்மளோட எக்ஸல்ல யூடிஎஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகி வரும். இந்த யூடிஎஸ்ஸை நீங்கள் நான் லாஜிக்கை சொல்லிட்டேன், எப்படி நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிட்டேன். நீங்கள் இதை ஒரு ஸ்ட்ரைக்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆவரேஜ் யூடிஎஸ் ப்ரைஸோட ஆவரேஜை ஒரு ஸ்ட்ரைக்கு தாண்டினதுக்கு அப்புறம் அவனோட மூமெண்ட் எப்படி இருக்கு, எவ்வளோ தூரம் போகிறான், யூடிஎஸ் ப்ரைஸோட ஆவரேஜே தாண்ட முடியல அப்படின்னும் போது அவன் எப்படி திரும்பிடுறான் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்க, வெரிஃபை பண்ணி பாருங்க. இது லாஜிக் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க, இப்போ உங்களோட ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு நீங்க போறீங்க அப்படின்னா, முதல்ல நீங்க உங்க வீட்டை விட்டு வெளியே வரணும். உங்க வீட்டை விட்டு வெளியே வந்து உங்க ஊரை தாண்டினாதான் நீங்க அடுத்த ஊருக்கு போக முடியும். நீங்க உங்க வீட்டை விட்டே வெளியே வராம இன்னொரு ஊருக்கு போக முடியுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க இன்னொரு ஊருக்கு போகணும்னா முதல்ல நீங்க உங்க வீட்டை விட்டு வெளியே வந்தாகணும். அந்த வீட்டை விட்டு வெளியே வராங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த யூடிஎஸ் ப்ரைஸ், யூடிஎஸ் ஆவரேஜ். இவங்க கால் புட்டு 2 பேரும் ஒரே இடத்துல ப்ரைஸை எவ்வளோ தூரம் மீட் பண்ணிக்கிட்டாங்க, எவ்வளோ தூரம் சந்திச்சுக்கிட்டாங்க, அந்த ப்ரைஸோட சென்டர் பாயிண்ட்டை எடுத்து தான் யூடிஎஸ்ன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த யூடிஎஸ்ஸை தாண்டவன் தாண்டாதவன் அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட்டில் மொமெண்டமே ஆரம்பிக்கும். இப்போ 23,900 இப்போ ஏடிஎம்மாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 23,900 இவனோட யூடிஎஸ் ஆன ஆவரேஜ் ப்ரைஸை தாண்டினதுக்கு அப்புறம் தான் 950க்கு போக முடியும். இப்போ மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா 23,900 யூடிஎஸ் அப்படின்றது நம்ம எக்ஸல்ல ஆவரேஜ் ப்ரைஸ் தான் வந்துடும். அந்த 2 பேரும் எந்த இடத்த பகிர்ந்துக்கிட்டாங்களோ அந்த இடத்தோட ஆவரேஜ் ப்ரைஸ் யூடிஎஸ்ன்னு வந்துடும். அந்த யூடிஎஸ்ஸை ஒருத்தன் தாண்டினா மட்டும்தான் அடுத்த ஸ்ட்ரைக்குக்கு போக முடியும். இதே விஷயத்த புட்டுலையும் யூடிஎஸ்ன்னு இருக்கு நம்மளுக்கு. ஸோ புட்டு அவனோட யூடிஎஸ்க்கு மேலேயே வரல, கால் அவனோட யூடிஎஸ்க்கு மேலேயே நிற்கிறான். இப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட்டில் என்ன நடக்கணும், மேலே தான் போய் ஆகணும். இதுதான் லாஜிக்கு, இதுதான் ஆப்ஷன் செயினோட அல்காரிதம். அந்த அல்காரிதத்தை நம்ம ஈஸியாக எப்படி பார்த்துக்கலாம், புரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த யூடிஎஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே எங்களோட கண்ணோட்டம். மார்க்கெட்டை இப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். இதை தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கட்டாயப்படுத்தலை. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இந்த ஃபார்மெட்டில் செக் பண்ணி பாருங்கள். நாம் சொல்கிற லாஜிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டை அந்த விதத்தில் பாருங்கள். மார்க்கெட்டில் எல்லாமே ஆவரேஜ் ப்ரைஸ் தான் முக்கியம். இப்போ நம்மளோட எக்ஸல்லையும் இங்கே பார்த்தீங்கன்னா சென்டரில் ஸ்ட்ரைக் இருக்குது. ஸ்ட்ரைக்குக்கு அடுத்து நார்மலாக என்ன வந்திருக்கணும், எல்டிபி தான் வந்திருக்கணும். ஆனால் எல்டிபி வரல, நம்ம கிட்ட ஏவிஜி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு, ஆவரேஜ் ப்ரைஸ். அதாவது 22,900 காலோட ப்ரீவியஸ் க்ளோஸ், புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ், இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வர ஆன்சர் தான் இது, 507 ரூபா 60 காசு. இந்த ஆவரேஜ் ப்ரைஸ், அந்த ஆவரேஜ் ப்ரைஸ்க்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் டு பீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். டு பீட் அப்படின்னா ஆப்போனண்ட்டை பீட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ரைக்கு என்ன ப்ரைஸில் இருந்தால் ஆப்போனண்ட்டை பீட் பண்ண முடியும் அப்படின்றது. இந்த டேட்டா எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் தான் ஃபில் ஆகும்.
அதுக்கு அடுத்து தான் நாம எல்டிபியே பார்க்குறோம். எல்டிபி, அவனோட சேஞ்ச் பர்சன்டேஜ், ப்ரீவியஸ் க்ளோஸ், ஹை, லோ, ஓப்பன், இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் பாருங்க. நீங்களும் ஆவரேஜ் பிரைஸுங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மார்க்கெட்டை பாருங்க. மார்க்கெட் அந்த ஆவரேஜ் பிரைஸுங்களை நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணும். இது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். நீங்க இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இதை பேஸ் பண்ணி உங்களோட ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்ல யாரை நம்பியுமே இருக்காதீங்க. யார்கிட்ட போய் வேணாலும் விஷயத்தை கத்துக்கோங்க. ஆனா நீங்க எடுக்கிற என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே உங்களோட முடிவா இருக்கணுமே தவிர அடுத்தவங்களால நீங்க எடுக்கக்கூடாது. அடுத்தவங்க கிட்ட இருந்து நீங்க எதை வேணாலும் கத்துக்கோங்க. ஆனா முடிவு நீங்க எடுக்கிறதா தான் இருக்கணும். அப்படி இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல நீங்களும் கொடிகட்டி பறக்க முடியும். அதுக்காக வாழ்த்துக்கள். இவ்வளவுதான் இந்த வீடியோ முடிச்சுப்போம். நான் சொல்ற விஷயம் வளவள கொலன்னு இருந்தாலும் நான் சொல்லியிருக்க லாஜிக்கை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அந்த லாஜிக்கை புரிஞ்சு அந்த லாஜிக்ல மார்க்கெட்டை பாருங்க. ஓகே. நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாம் நம்ம குரூப்பில் தினமும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ஒரு ஸ்ட்ரைக்லையும் நீங்கள் என்னென்ன மார்க் பண்ணி பார்க்கணும் மார்க்கெட்டை அப்படின்ற விஷயங்கள்லாம் நாம் டெய்லியுமே மார்க்கெட் ட்ரேடிங் டே அன்னைக்கு காலையில் போஸ்ட் பண்ணிடுவோம். அதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸல் வேணும் அப்படின்னு சொல்லி சிலர் கேட்குறீங்க. இந்த எக்ஸல் வேணும் அப்படின்றவங்க உங்களுக்கு முக்கியமா உங்களோட புரோக்கர் வந்து நெஸ்ட் டெர்மினல் அந்த சப்போர்ட் இருக்கணும். நார்மலாக நிறைய பேர் அந்த சப்போர்ட் கொடுக்குறான். ஜெரோதால இருக்கு, ஜெபுல இருக்கு, அதுக்கடுத்து ஃபைஎஸ்ல இருக்கு, ஏஞ்சல் ஒன்ல கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டெர்மினல் சப்போர்ட் இருக்கிற புரோக்கர்ல நீங்க அக்கௌண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த டெர்மினல் மூலயமா தான் நம்ம டேட்டா இங்க வருது. எக்ஸல் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த டெர்மினல் உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அந்த டெர்மினலை உங்களால ஆக்சஸ் பண்ண முடிஞ்சாதான் நம்மளோட எக்ஸலை உங்களால யூஸ் பண்ண முடியும். எக்ஸல் வேணும் அப்படின்றவங்க நம்மள டெலகிராம்ல பர்சனலா மெசேஜ் பண்ணலாம். இதை தாண்டி நம்மளோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாலும் நம்மளை டெலகிராம்ல காண்டாக்ட் பண்ணுங்க. எந்த தப்பும் இல்லை. ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு எஜுகேஷனல் வீடியோலையோ இல்லை மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸோட வீடியோலையோ சந்திப்போம். பாய். தேங்க்யூ.